அனைவருக்கும் வணக்கம். 300 பவுன் நகை கொள்ளை பிடிபட்டது எப்படி? அதே 3 பவுனாக இருந்தாலும் அதே தான், 3000 பவுனாக இருந்தாலும் அதே தான். இந்த கொள்ளையடிப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட ஆட்களை சொல்ல முடியாது. எல்லாருக்குமே சந்தர்ப்பம் கிடைச்சா அனைவருமே கொள்ளைக்காரர்களாக மாறிடுவாங்க. இது மனித இயல்பு. என்ன காரணம்னா, உழைக்காமல் சீக்கிரமாக நம்ம நிறைய பணம் சேர்த்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறியாமையான எண்ணம் தான். இது அறியாமையால் உருவாகக்கூடிய எண்ணம். சோம்பேறித்தனத்தாலும் பல சிக்கல்களால் கூட இந்த எண்ணங்கள் தோன்றும். இன்றைய காலகட்டத்தில் ஒரு சவரன் 8 கிராம் இன்றைக்கி 1 லட்சத்தை தாண்டி போயிடுச்சு. 1 லட்சம் சம்பாதிக்கிறதுனா இந்த சாதாரணமாக மனிதர்களுக்கு கணக்கு போட்டு பார்ப்பாங்கள்ல, விரலை விட்டு எண்ணி 1 2 3ன்ட்டு. அது 1 லட்சம் சம்பாதிக்கிறது எத்தனை மாதம் பாடுபடணும் அப்படிங்கிறதையெல்லாம் சிந்தித்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே இதை சம்பாதிக்க முடியுது அப்படின்னா அது பெரிய விஷயமாக அவங்களுக்கு தெரியுது. இப்படி குறுக்கு சிந்தனை உள்ளவர்கள் யாருன்னு பார்த்தா, அந்த பரம்பரையிலேயே அந்த அணுக்களில் இருக்கும். அது பெரும்பாலானவர்களுக்கு அந்த மற்றவர்களை கவர்ந்து உண்ணக்கூடிய அந்த எண்ணங்கள் அந்த ஜீன்லேயே அமைஞ்சிருக்கும். யாராருக்கு இந்த எண்ணங்கள் தோன்றுதோ அவங்க ஜீன்லேயே அது இருக்குதுன்னு தான் அர்த்தம். நல்ல ஒரு பரம்பரையில் நம்ம வரல அப்படின்ட்டு அவங்களே புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த நிகழ்வு அந்த 300 சவரன் எப்படி போச்சு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த வாடகைக்கு குடியிருப்பவர்கள் எல்லாருக்குமே வாடகை 1ஆம் தேதி ஆனால் கொடுக்கணும்னா பெரிய பாரமாக இருக்கும். இது எல்லாருமே அனுபவிச்சிருப்பாங்க. வாடகைக்கு குடியிருக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அதற்கு பிறகு தான் வாடகைக்கு குடியிருந்து விட்டு அப்புறம் சொந்த வீடு கட்டியிருப்பாங்க. பிறக்கும்போதே சொந்த வீட்டில் பிறந்திருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வாடகைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். இப்படி பல விஷயங்களில் வாடகைக்கு குடி போகுவதற்கு முன்பு இந்த அட்வான்ஸ்லாம் கொடுப்பாங்க. அப்போ அட்வான்ஸை கொடுத்துட்டு சாவி வாங்கிக்க அப்படின்ட்டு ஹவுஸ் ஓனர் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வீட்டுக்கு உண்டான சாவி நிரந்தரமாக ஒரு போட்டு ஒரு சாவி இருக்கும். அது 2 சாவி இருக்கலாம், 3 சாவி இருக்கலாம் ஒரு போட்டுக்கு. அது மொத்தமாக நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அவங்க குடியிருந்துட்டு காலி பண்ணிட்டு போகும்போது அதே மாதிரி பூட்டி சாவியை கொடுத்துட்டு போகணும். இதுதான் வழக்கத்தில் இருந்து வரக்கூடிய நடைமுறை. இப்போ என்ன ஆகுதுன்னா, வர்றவங்க அனைவருமே ஒழுக்க சீலர்களாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த பூட்டுக்கு இப்போ போனோம்னா 5 நிமிடத்தில் சாவி போட்டு தரவிடும் அப்படின்னு ரோடு முழுக்க எங்கே பாரு அதை போர்டை நம்ம பார்க்குறோம். இந்த சாவி ஒன்று கொண்டு போய் கொடுத்தோம்னா அவன் 4 சாவி டூப்ளிகேட் போட்டு கொடுத்துருவோம். இப்போ என்ன, அது காலி பண்ணிட்டு போகும்போது அவங்க கொடுத்த 3 சாவியை கொடுத்துட்டு மீதி நம்ம போட்ட டூப்ளிகேட் எடுத்துகிட்டு போயிடுவோம். அதே வீதியில் எங்கேயாவது பக்கத்தில் குடியிருப்போம். சமயம் பார்த்து தன்னுடைய வித்தையை காமிச்சிருவானுங்க. அதனால் எந்த ஒரு வீட்டுக்கு புதுசாக குடி போனாலும் அங்கே இருக்கிற அது ப்ளஸ் டோராக கூட இருக்கும், அதில் இருக்கிற பூட்டை கழட்டி அவங்க கையிலேயே கொடுத்துட்டு நம்ம செலவு பண்ணி பூட்டை நம்ம புதுசாக ஒன்று வாங்கி மாட்டினா தான் புத்திசாலித்தனம். ஒரு 1600 ரூபா 2000 ரூபா ஒரு பூட்டு. அதுக்கு அங்கலாப்பு பட்டுக்கிட்டு இதை நினச்சி கூட யாரும் பார்க்க மாட்டாங்க இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பழைய சாவியையும் பூட்டையுமே வச்சு காலத்தை தள்ளிகிட்டு இருப்பாங்க. ஏதாவது வெளியூர் செல்கிற சமயத்தில் எந்த ஒரு கதவும் உடைக்கப்பட்டிருக்காது. ஆனால் நீட்டாக உள்ளே இருக்கிற பொருள் பூரா, வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள் களவு போயிருக்கும். அதனால் எப்போவுமே ஒரு வீட்டுக்கு குடி போனால் அது லாக்கு பூட்டாக இருந்தாலும் சரி, ப்ளஸ் டோராக இருந்தாலும் புதுசாக வாங்கி நம்ம சேஃப்டிக்கு உபயோகிக்கிறது தான் உண்மையிலுமே புத்திசாலித்தனம். இந்த 2000 ரூபா 3000 ரூபாயை நம்ம கணக்கு பார்த்தோம்னா நம்மளுடைய விலை மதிப்புள்ள நகைகள் பொருள்கள் காணாமல் போயிடும். அதே போல் இந்த புதுசாக போட்டு 2000 ரூபா செலவு பண்ணி போட்டுட்டோம் பெண்மணிகள் என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது வெளியூர் போவாங்க. அந்த வெளியூர் போகிறது அக்கம் பக்கத்தில் எல்லாத்துக்கும் பெருமையை சொல்லுவது ஒரு பழக்கம் இருக்குது. பெண்கள் மத்தியில் அது சாதாரணமான விஷயமாக போயிடுது. நாங்கள் திருப்பதி போகிறோம், நாங்கள் வெளியூர் போகிறோம், 10 நாள் ஆகும்,
இல்லைன்னா 4 நாள் ஆகும். அதாவது இவங்க வெளியூர் போகிறது வந்து யாருமே போகாத மாதிரி இவங்க மட்டும் போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு மற்றவங்கக்கிட்ட பெருமையாக வந்து அதை சொல்லுவாங்க. இதில் கேட்பவர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அனைவருமே வந்து மகா உத்தம செயலர்களாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதில் யாராவது 4 நாள் ஆகுமா வசதியாக போச்சு அப்படின்ட்டு தன்னுடைய திருவிளையாடலை ஆடிடுவாங்க. அதுக்கு பிறகு என்ன, அங்கேருந்து வந்து பார்த்துட்டு பதறி அடித்து போய் இழந்த பொருள்கள் கிடைக்குமான்ட்டு அப்புறம் காவல்துறைக்கிட்ட அணுகி பல சிக்கல்களை அனுபவிச்சுட்ருப்பாங்க. இதுக்கு வாயை வச்சுட்டு நுணலும் தன் வாயார் கெடுங்கிற மாதிரி நம்ம வெளியூர் போகிறதும் தெரியக்கூடாது, வர்றதும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி இருக்க முடியாதா என்ன அப்படின்னு அவங்கவுங்க கேட்டு பார்க்கணும். இந்த வெட்டியை பீத்திக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பீத்திக்கிட்டோம்னா நமக்கு தான் இடையூறாக போயிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பெண்மணிகள், ஏதோ ஆண்கள் பொதுவாக வந்து இப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அக்கம் பக்கம் மட்டும் இல்லை, வீதியில் வந்து ரெகுலராக வந்து வருவாங்க வெங்காய வியாபாரிகள், பால் ஊற்றுறவங்க, கீரை விற்பவங்க, இன்னும் பல பேர் வந்து எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்குவாங்க. யாருமே ஒழுக்க சீலர்களாக இருக்க முடியாது அப்படிங்கிறது மனித இயல்பாக போயிட்டதுனால நம்ம கவனமாக இருக்கணும். எனக்கு வந்து வெங்காயமெல்லாம் வந்து வேண்டாம், சும்மா 1/2 கிலோ போகணும், நாங்கள் ஊருக்கு போகிறோம், 4 நாள் ஆகும், வர்றதுக்கெல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு ஏதாச்சியாக சொல்லிட்டோம்னா அந்த வெங்காய வியாபாரி வந்து சரியான ஆளாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது இல்லையா? அது ஏதாவது ஒரு திட்டமிட்டு அவனுடைய சொந்தக்காரர்களோ அவர்கள் சார்ந்தவர்களோ அல்லது அவர்களேவோ வந்து கொள்ளையடிச்சிட்டு போக சந்தர்ப்பங்கள் இருக்குது. இதெல்லாம் நுண்ணறிவு கொண்டு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொரு செயல்களும் செய்கிறது வந்து நடக்கிறது வந்து மற்றவங்களால கிடையாது, நம்மனால தான். நுணலும் தன் வாயார் கெடுங்கிறது உறுதியாக நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு சம்பவம், இதை கேட்டிங்கன்னா அதிர்ச்சியாக இருக்கும். இதே மாதிரி இப்போ ட்ரெயினில் புக் பண்ணி போவாங்க, ப்ரைவேட் இதுலேயும் கூட புக் பண்ணுவாங்க. இப்போல்லாம் வந்து அப்ளிகேஷன் வந்துருச்சு. அப்ளிகேஷனே வந்தாலும் அந்த இதில் போய் எந்த சீட்டில் யார் இருக்கிறாங்க, எந்த ஊர் அப்படிங்கிறது எல்லாம் வந்து இப்போ திருப்பதி போனால் அது போல் நடக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அந்த ஆதார் கார்டு எல்லாம் முதற்கொண்டு அங்கே அதில் பதிவிடப்படுறதுனால அதனுடைய அட்ரஸை வச்சுக்கிட்டு இங்கேருந்து திருப்பதி கிளம்பி போன பிறகு அங்கேருந்து கிளம்பி வந்து இங்கே கொள்ளையடிச்சிட்டு போகிறவங்க இருக்காங்க. இப்படி பல விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப துல்லியமாக வாழ்க்கையில் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். நம்ம பெருமையெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. பெருமை அடிச்சிட்டு இருந்தோம்னா நம்முடைய பொருள்கள் தான் இழந்து போயிடுவோம் அப்படிங்கிறத அனைவரும் புரிஞ்சுக்கணும். அதே போல் தான் மொபைல் ஃபோனில் ஸ்டேட்டஸ் போடுறது. நான் இந்த ஊர்லேயே இல்லை பார், அங்கே குஜராத்தில் இருக்கிறேன், இல்லைன்னா டெல்லியில் இருக்கிறேன்னு போட்டு பெருமையாக போட்டிருப்பாங்க. இங்கே வந்து நீ டெல்லியில் இருக்கிற ரொம்ப வசதியாக போச்சுன்ட்டு தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றிடுவாங்க. அதனால் நம்முடைய பொருள்களை கவரக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளை சுற்றி ஏராளமான சோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிவிட்டு, இது போன்ற முட்டாள்தனங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.